ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஷாக்லன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிராஃபிக் கார்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது போடுவோம் அது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன கிராஃபிக் கார்டு வாங்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து அண்ட் எது வந்து பெஸ்ட்டான கிராஃபிக் கார்டு பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி, பேஸ்ட் ஆன் காஸ்ட்டு அண்ட் பேஸ்ட் ஆன் பவர் யூட்டிலைசேஷன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு எது வந்து பெஸ்ட்டான கிராஃபிக் கார்ட்ஸு அண்ட் அதை பற்றி பார்ப்போம். அண்ட் என்னென்ன வழியில் வந்து கிராஃபிக் கார்டு வாங்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, என்னென்ன வழி அப்படின்றது இருக்குல்ல. ஸோ தட்ஸ் பேசிக்லி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வந்து வெறும் கிராஃபிக் கார்டு மட்டும் இல்லை. நாளைக்கு வேறு ஏதோ ஒரு பொருள் வந்து தட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப, பயங்கர டிமாண்டில் இருக்கிறப்ப நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கு வந்து திஸ் கேன் பி அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம கிராஃபிக் கார்டு வாங்கினா எத்தனை நாளையில் நம்மளுக்கு அந்த பணம் திரும்ப வரும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து ETH 2.0 வந்து புதுசாக ஒரு அப்டேட் இருக்குது. நேற்றுக்கு ஒரு பாட்காஸ்ட் நடந்துச்சு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி. அதில் வந்து தெர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்டேட் விச் இஸ் லைக் ETH 2.0 வந்து மர்ஜர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இட் கேன் ஹேப்பன் பிட்வீன் ஜனவரி டு மார்ச், அந்தமாரி இயர்லி 2022 வந்து நடக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொன்னாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா ப்ரிட்டி மச் நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து ஒரு 6 to 7 months தான், விச் இஸ் லெஸ் தென் ROI. ஸோ ROI வந்து நான் ஏற்கனவே எஸ்டிமேட் சொன்ன மாதிரி வந்து 9 months ROI. இப்போ ஏன்னா பேஸ்ட் ஆன் த கிராஃபிக் கார்டு ப்ரைஸஸ்லாம் வச்சு 9 months ROI. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா வந்து யூ நாட் கோனா கெட் த மணி பேக். ஸோ அதை வந்து நம்ம குயிக்காக கடைசியாக பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஒரு ஷீட் வந்து ஐ ஃபவுண்ட் இட் லைக் சேம் அரௌண்ட் ஒரு செவரல் மந்த்ஸ் ago. ஸோ அதனால் இந்த இருக்க வேல்யூஸ் வந்து இட்ஸ் நாட் ரெலவெண்ட் எனிமோர். பட் யூ கேன் சி ப்ரைஸஸ் எல்லா விஷயமும் வந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த AMD கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ண ரீசன் வந்து தேர் நாட் வெரி ஈஸி டு மைண்ட். ஒரு ரீசன் வந்து பவர் கன்சப்ஷன் அதிகம் அண்ட் OC செட்டிங்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ இந்தமாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் கிரேட் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் அகெயின் இதெல்லாமே வந்து எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னா வந்து நம்ம சும்மா வந்து இதே ஒன்று படிக்கிறதுனால வராது, எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணால் வரும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராசஸர், எல்லா டிஃப்ரெண்ட் மதர் போர்டு, எல்லா டிஃப்ரெண்ட் GPUs எல்லாமே வாங்கின ஒரு ரீசன் வந்து இட்ஸ் வெல்த் ஆஃப் நாலேஜ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் கார்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் சொல்கிற கார்டு வந்து கேட்குறது வந்து 1660 வாங்கலாமா, 1660 சூப்பர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் கார்டு இருக்குது, அதாவது 1660 இருக்குது, இல்லைனா வந்து சூப்பர் இல்லைனா TI அப்படின்ற கார்டு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து சூப்பர் TIக்கோட காஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் போய் வாங்குறது வந்து பெட்டர் சாய்ஸ். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் ஒரு எஸ்டிமேட்டுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நைஸ் ஹேஷ் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு எப்போவுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்க போகிற கார்டுக்கு ஆஸ் ஆஃப் நவ், ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் கேரண்டீடு. உங்களுக்கு 9 months ROI வரைக்கும் வந்து இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கிடையாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த நைஸ் ஹேஷ் இதை நீங்கள் புக் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் அந்த டவுட் வருதோ இதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ பர் டே வந்து $1.51 வந்து சொல்கிறாங்க USD. ஸோ இது நம்ம USDலேருந்து INR கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து லட்சம் 54 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் 110 rupees இருக்குது. ஸோ இதான் உங்களுக்கு வருது. பட் ரிமெம்பர் இதில் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி டிடெக்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ அதனால் எதுனாலும் சரி இதை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாரி எக்ஸல் ஷீட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் கால்குலேஷன்ஸ் போட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ROI வந்து டிஃபைன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் ஸ்பூன் ஃபீடிங் எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. எனக்கு வந்து கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றது எனக்கு ஒன்றும் பெரிய எஃபர்ட் கிடையாது. பட் என்னென்னா வந்து யூ நெவர் கோனோ அச்சீவ் எனி திங். ஸோ நீங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க செஞ்ச ஒர்க்கை நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்குன்ட்டு அதில் வந்து உங்களோட மார்க் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்களா, பேசிக் தான் அது, ஒரு எக்ஸல் தான் அது. ஸோ இதில் என்ன நான் போட்டிருக்கேன்ற கால்குலேஷன் எப்படி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை நீங்களே போடுங்க. ஸோ ஒரு பேசிக் ஸ்பூன் ஃபீடிங் எனக்கு எப்போவுமே கேட்காதீங்க, விச் வில் நாட் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாமே நீங்கள் பண்ணணும் கைஸ். ஸோ இஃப் யூ ஆர் சீரியஸ்னால் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேள்விப்படுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, BIM எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். தட்ஸ் பிகாஸ் நம்ம நாலேஜ், நம்ம நிறைய விஷயம் டக்குன்னு தெரியும், அதெல்லாம் வந்து மறந்துடுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிட்டோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு மாடலு அதுக்கு வந்து எவ்வளோ மெகா ஹேஷஸ் கிடைக்குது அண்ட் பர் மந்த் வந்து அதனால் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும், eBayல அப்ராக்சிமேட்டாக என்ன ப்ரைஸு
அண்ட் அதேமாரி வந்து பர் மெகா ஹேஷ் கால்குலேஷன் எப்போவுமே நான் போடுவேன். அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் சில கிராஃபிக் கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 மெகா ஹேஷஸ் இருக்கும், சிலது வந்து 30 இருக்கும், சிலது வந்து 20 இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் மெகா ஹேஷஸ்க்கு யூ வில் ஏர்ன் இட். ஸோ 1000 மெகா ஹேஷஸ் நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து லெட்ஸே ஒரு $200 $100 ஏதோ ஒன்று நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு மெகா ஹேஷுக்கு எவ்வளோ அப்படின்ற ஒரு கால்குலேஷன் ரஃபாக நீங்கள் ஒரு ஐடியா எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. தட் ஷுட் பி அ கரண்ட் வேல்யூ. ஏன்னா டிஃபிகல்ட்டி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது கரண்ட் வேல்யூவாக இருக்கும். அதை ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கிராஃபிக் கார்டு இவ்வளோவா, அதுக்கு இவ்வளோ மெகா ஹேஷ் வருதா, இவ்வளோ தான், இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேஸ் டு பிரேக் ஈவென்ட்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செவரல் டேஸ் ஓல்டு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 200 days 300 days இருக்குது. இதெல்லாம் வந்து புல் ரன் அப், அதாவது ஜனவரி பிப்ரவரி மந்தில் வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வே டூ டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 8 months 9 months, இஃப் திங்ஸ் கோஸ் வெல் அப்படின்னா 7 months. பட் இல்லைனா வந்து இட் வில் பி அரௌண்ட் 8 to 9 months. ஸோ அதுதான் வந்து ரியலிஸ்டிக்காக. ஸோ தட் இஸ் ஆல்சோ another திங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் போட்டுருவேன். ஸோ தட் நான் குயிக்காக கிளிக் பண்ணேன்னா அது சர்ச் ரன் பண்ணி காட்டும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். கிராஃபிக் கார்டு வந்து டெய்லியும் வந்து இப்போ நான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் இதையும் வந்து நான் புக் மார்க் பண்ணி வச்சுருவேன். ஸோ பண்ணி வச்சுன்னா பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன்னா எல்லா புக் மார்க்கும் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த எல்லா புக் மார்க்கில் என்ன இருக்குன்னா போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து எல்லா கிராஃபிக் கார்டு, இந்த கடையில் எல்லா கிராஃபிக் கார்டு என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். ஸோ இதை நான் வந்து ஃபில்டர் போட்டுக்கலாம். ஓகே, ப்ரைஸ் லோ டு ஹை, ஹை டு லோ, இல்லைனா வந்து எனக்கு இன்ஸ்டாக்கில் இருக்கிறது மட்டும் காட்டுங்க, இல்லைனா வந்து என்ன சீரீஸ் காட்டுறீங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் வந்து AMD சீரீஸ். அது மாதிரி உங்களுக்கு எந்த சீரீஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னா வெறுமனையாக வந்து உங்களுக்கு NVIDIA கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் குயிக்காக செக் பண்ணலாம். அண்ட் அதேமாதிரி இப்போ இது இன்னொரு கம்பெனி. ஸோ இவங்களும் வந்து என்னென்ன கார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம குயிக்காக செக் பண்ணிக்கலாம். ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி ஹை ப்ரைஸ். முக்கால்வாசி இந்த 3070 வந்து $1200 $1000 அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு ஒரு 6 months முன்னாடி. இப்போ தான் வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு ஸ்டோரில் அந்த கரெக்டாக அந்த கிராஃபிக் கார்டு இருக்கிற பேஜ் டேரெக்டாக போய் நிற்கும். ஸோ நான் ஒவ்வொரு தடையும் வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று செக் பண்ணி அப்படின்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து அந்த கடையை மறந்துடுவோம், இந்த கடையை மறந்துடுவோம். ஸோ நம்மளோட கோல் என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் கிராஃபிக் கார்டு வாங்கணும். ஸோ அதுதான் கோல்னால் அப்போ அது எல்லாத்தையும் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுட்டு ஈஸி டு ஓப்பனாக இருக்கணும். ஒரு பட்டன் கிளிக் பண்ண பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து இதில் எது பெஸ்ட்டுன்றது ரொம்ப ஈஸியாக நான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் வந்து நான் ஒரு 2-3 minutesல வந்து இந்த எல்லா கடையிலையும் வந்து எங்கே வந்து கிராஃபிக் கார்டு சீப்பாக இருக்குது அண்ட் என்னென்ன கிராஃபிக் கார்டு சீப்பாக இருக்குது அப்படின்ற டேட்டா எடுத்துட முடியும். இது இல்லாமல் ஈபே இல்லாமல் StockX, அதாவது நீங்கள் வந்து எஸ்பெஷலி கிராஃபிக் கார்டு இந்தமாரி ஐட்டம்ஸ் வந்து டிமாண்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நீங்கள் என்ன காசு இருந்தாலும் சரி அது கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆள், அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் காசு கொடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கு டிமாண்ட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எங்கேயுமே கிடையாது, ஸ்டாக் கிடையாது அப்படின்ற சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து லெட்ஸ் தேர்ட் ஆப்ஷன் வந்து இருக்கிறதுல சீப்பஸ்ட் வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுக்காமல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி 3 சாய்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ்க்கு போகலாம். ஸ்கேல்பர்ஸ்னால் இந்த சென்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த கிராஃபிக் கார்டை வந்து வேணும்னே இந்த டிமாண்ட் ஏறுறப்ப விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் போகலாம். அதில் வந்து eBay, Gumtree, Quikr இந்த மாதிரி நிறைய கிளாசிஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து முக்கால்வாசி நீங்கள் வந்து வாங்குறப்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். கிராஃபிக் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி யூஸ்டோ இல்லை வந்து கடையில் வாங்காமல் வேறு எங்கே வாங்கினாலும் சரி, கிராஃபிக் கார்டு பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூஸ் மேலே ஒட்டியிருப்பாங்க. அது வந்து எடுத்துருந்துச்சுன்னா வாரண்ட்டி போய்டும். முக்கால்வாசி கிராஃபிக் கார்டுக்கு வந்து வாரண்ட்டி வந்து 3 years கிடைக்கும். அண்ட் 3 yearsனால் சின்ஸ் அது வந்து நீங்கள் மைனிங் யூஸ் பண்ணுறதுனால 24/7 ரன் பண்ணுறதுனால வந்து முன்னாடியே வந்து சம்டைம்ஸ் போனாலும் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ்டு வாங்குறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது ரீஃபர்பிஷாக இருக்கும், இல்லைனா வந்து அது தெர்மல் பேஸ்ட்டு போய் ஏதோ ஒரு இஷ்யூ வந்திருக்கும், அவங்க தெர்மல் பேஸ்ட் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பாங்க, அண்ட் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வந்து வாரண்ட்டி போய்டும். ஸோ நீங்கள் வாங்குறப்ப வாரண்ட்டி இல்லாமல் வந்து ஒரு பொருளை வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா இட்ஸ் a வெரி பிக் ரிஸ்க். ஸோ அதனால் நீங்கள் கிராஃபிக் கார்டு வந்து கடையில் இல்லாமல் வேறு எங்கே வாங்கினாலும் சரி அதை ஓப்பன் பண்ணி பின்னாடி அந்த சீல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராஃபிக் கார்டு வந்து ஓரளவுக்கு பிராண்ட் நியூவாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து பழைய கிராஃபிக் கார்டு ரீஃபர்பிஷ் பண்ணிலாம் விற்பாங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டது வந்து இந்த அலிபாபாவில் வந்து கிராஃபிக் கார்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே
எல்லாத்துக்குமே சரி கைஸ், நீங்கள் வந்து இந்த முன்னாடி என்ன பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு பின்னாடி ரெடிட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அலிபாபா GPU இஸ் இட் ஒர்த் டு பை ஆர் இஸ் இட் டெஃபினெட்லி a ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வெல்த் ஆஃப் நாலேஜ். ஸோ இது நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை படித்தாலே போதும். அண்ட் முக்கால்வாசி என்னென்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க நிறைய விஷயம் போட்டிருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா வந்து சைனாவில் வந்து எக்கச்சக்க மைனிங் ஃபார்ம்ஸ் இருக்குது. பிட்காயின்லேருந்து ஈத்தேரியம்லேருந்து எக்கச்சக்க மைனிங் ஃபார்ம்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் NVIDIA, AMD எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்து ஃபேக்ட்ரிஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ த சான்சஸ் வந்து அங்கே கிராஃபிக் கார்டு வந்து அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா வந்து நிறைய ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிராஃபிக் கார்டு எல்லாத்தையும் பல்காக வாங்கி ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 months யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி ரீஃபர்பிஷ்ட் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி திரும்ப புதுசுன்னு சொல்லி விற்பாங்க. இது வந்து அலிபாபாவில் நம்ம வந்து வெரிஃபைட் செல்லர்ஸ் தானே பார்க்குறோம், அது அப்படியே அப்புறம் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அலிபாபாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்போ ஈபே மாரி ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்போ இந்த ஈபே மாரி ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான சினாரியோ சொல்கிறேன். ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் இருக்காங்க. அவங்க வந்து லெட்ஸே இப்போ எங்களை மாரி ஃபர்னிச்சர்ஸ் விற்றுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு 2 years 3 years வந்து விற்றுட்ருக்காங்க. அந்த 2 years 3 yearsக்கு வந்து நிறைய குட்வில் இருக்கும். இந்த சென்ஸ் வந்து நிறைய ரேட்டிங்ஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் என்னென்னா இந்த வந்து சில சைட்ஸில் வந்து அந்த என்டையர் ஸ்டோரை வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அவங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டமேனிக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குட்வில் ஆல்ரெடி இருக்குது, நிறைய சேல்ஸ் நடந்துடும். சேல்ஸ் நடந்ததுக்கப்புறம் வந்து அவங்க கடையை மூட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இஃப் இட் இஸ் டூ குட் டு பி ட்ரூனா இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பக்கத்து கடையில் ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாரு, இன்னொருத்தர் வந்து நான் 10,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறுவீங்க. ஏன்னா அந்த 50 ரூபாய்க்கு விற்கிறது வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஒரு டீலர். ஸோ அவருக்கு வந்து ஒரு பொருளோட விலை வந்து கம்மியாக இருக்குன்னா அதை வாங்கி அவரே விற்க தெரியும். அவர் எதுக்கு உங்களை போய் டேரெக்டாக உங்களை வாங்க ஒரு அளவுக்கு வைக்கணும். ஸோ அதனால் அலிபாபாவில் இப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் லோக்கல் கடையில் இருக்கணும். சிம்பிள். ஸோ அவர் விற்கிறத விட ஒரு 30% 40%, ஏன்னா முக்கால்வாசி மார்ஜின் வந்து டீலர் மார்ஜின் வந்து ஒரு 10 to 15% இருக்கும். ஸோ அப்போனா ஒரு 30% 40% கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. இல்லை யூஸ்டு, ரீஃபர்ப்டு, இல்லை பிரிக்டு, இல்லை வந்து சம்டைம்ஸ் வந்து ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரியலிஸ்டிக்காகவே நிறைய விஷயம் நடக்குது. பழைய கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பழைய கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த சிப்செட் எடுத்துகிட்டு உள்ளார வந்து ஃபர்ம்வேரை வந்து 3070 3080 போட்டு அந்த 3080 நிறைய கார்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆன கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கலாம். ஈபேல இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா 3070 3080 3090 பிரிக்டு கிராஃபிக் கார்ட்ஸ்னே கிடைக்கும். இந்த சென்ஸ் வந்து கிராஃபிக் கார்டு ஒரிஜினலாக கிராஃபிக் கார்டு தான், ஆக்சுவல் புதுசு எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த ஓனர்ஸ். மேபி இந்த சீல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா கிராஃபிக் கார்டு வந்து பயங்கரமாக OC செட்டிங்ஸை போட்டு கம்ப்ளீட் அந்த கிராஃபிக் கார்டே காலியாக இருக்கும். ஸோ அப்படின்னா அது ஒரு பொருள் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் எல்லாமே இருக்கும். பட் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்து நிறைய சப்ளையர்ஸ் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் வந்து உள்ளே இருக்கிற போர்ஷன் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் அந்த கிராஃபிக் கார்டை கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3070 காட்டும். ஏன்னா பயாஸ் வந்து ஃபர்ம்வேர் வந்து 3070 இருக்கும். பட் அது ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து 3070 இருக்காது. கிராஃபிக் கார்டு முக்கால்வாசி ஒர்க் ஆகாது சரியாக. ஸோ அப்போ வந்து யூ காண்ட் ஈவன் கோ பேக் ஃபார் வாரண்ட்டி. ஏன்னா அலிபாபாவில் வாங்கினீங்க. ஸோ இதில் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து நம்ம வெரிஃபைடு செல்லர்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதில் நிறைய செல்லர்ஸ் வந்து தே வுட் ஹவ் கான் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான செல்லர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ ஆக்டிவ் கூட கிடையாது. ஸோ அந்தமாரி செல்லர் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 year 2 year வந்து வெரிஃபைட் செல்லராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரேட்டிங்ஸ் கூட இருந்திருக்கும். ஸோ அந்தமாரி செல்லர்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு அவங்க கூட வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கலாம். அண்ட் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் இம்போர்ட் டேக்ஸ்லாம் பே பண்ணி ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு வருது, டெலிவரி ஷிப்பிங்கெல்லாம் போட்டு வருதுன்னா இட் வில் பி சேம் ப்ரைஸஸ் உங்கள் லோக்கல் ஷாப்பில் என்ன இருக்குதோ அதை விட மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லைனா அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற போகிறீங்கன்ற அர்த்தம். ஸோ அதனால் ரொம்ப கம்மியெல்லாம் வாங்காதீங்க. அண்ட் யாருக்குமே சொன்ன மாதிரி ரெடிட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெல்த் ஆஃப் நாலேஜ் அதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து கிராஃபிக் கார்டோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தமாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ், ஏன்னா சில மந்த்ஸ் 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது. ஸோ ஆன் ஆவரேஜ் வந்து 30.4 வந்து நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வச்சுப்போம். கிராஃபிக் கார்டு, அது ஒரு கிராஃபிக் கார்டோட ப்ரைஸு, ஹேஷ் ரேட்டு, குவான்டிட்டி, டோட்டல் ஹேஷ் ரேட் எவ்வளோ வரப்போகுது, அண்ட் எலக்ட்ரிசிட்டி பர் கிராஃபிக் கார்டு எவ்வளோ, அண்ட் ஏர்னிங்ஸ் பர் GPU பர் டே. ஒரு நாளைக்கு ஒரு கிராஃபிக் கார்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணி கொடுக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, ஹோல் மந்த்துக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க. இந்த கால்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் பர் டே, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ், மொத்தமாக ஒரு நாளையோட எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு, நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட்ன்றது வந்து உங்களோட
உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸு மைனஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸில் வந்து உங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், ரைசர்ஸ் போயிருக்கும், கேபிள்ஸ் மாற்றிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கூட கால்குலேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் நெட் ஏர்னிங்ஸ் பர் மந்த், ஹோல் மந்த்துக்கு எவ்வளோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் மெயின் ஃபேக்டர். ஏன்னா மிச்சது எல்லாமே வந்து இட் டசன்ட் மேட்டர் இஃப் திஸ் வேல்யூ இஸ் நாட் கோன் கிவ் யூ ப்ராஃபிட், எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் வேஸ்ட். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ லெட்ஸே வந்து இப்போ நம்ம RTX பார்க்குறோம், அதோட வந்து மார்க்கெட் விலை வந்து இப்போ $1500 வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து அதோட ஹேஷ் ரேட் வந்து 61 மெகா ஹேஷஸ் பர் செகண்ட். மெகா ஹேஷ் பர் செகண்ட். ஓகே. அண்ட் குவான்டிட்டி 10 கிராஃபிக் கார்டு வாங்குகிறோம். லெட்ஸே நம்ம வந்து 1ன்னு போடுவோம் கால்குலேஷனுக்கு. பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹேஷ் ரேட் வந்து மெகா ஹேஷஸ் வந்து 61 மெகா ஹேஷஸ். அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து $1, ஒரு கிராஃபிக் கார்டுக்கு $1. ஸோ இப்போ நீங்கள் இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நெட் ஏர்னிங்ஸ் வந்து $150. ஒரு மாதத்துக்கு நீ இந்த கிராஃபிக் கார்டை வச்சு ஏர்ன் பண்ணுறது வந்து $150. அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 months. ஸோ இது சில பேர் வந்து சொல்லுவாங்க 4 months, 3 months, 6 months அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இத்தனை மாதம் யூஸ் பண்ணதில்லை. ரியலிஸ்டிக்கான சினாரியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் மோர் ஆர் லெஸ் அரவுண்ட் திஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த இடம் தான் உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மொத்தமாக 36 கிராஃபிக் கார்டு மித்த கிராஃபிக் கார்டு வந்து நான் வேறு இதில் போட்டிருக்கேன், ஐசாஷில் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து 125 ப்ராஃபிட்டபிலிட்டி. அண்ட் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வீக் நம்மளோட ஆவரேஜ் பாருங்கள். எப்போவுமே இந்த 1 day ஆவரேஜை விட 1 week ஆவரேஜ் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தான் வந்து கரெக்டான ஒரு வேல்யூ கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ 125 விட கம்மி தான், $123 தான் இது. இதே நீங்கள் வந்து போன மாதம் அதுக்கு போன மாதம் அப்படின்ற கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த வேல்யூஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து ஏதோ ஒரு புல் ரஷ் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். இல்லைனா முக்கால்வாசி இட் வில் பி ஆன் ஒரு டிமினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம இங்கே போடுற கால்குலேஷன் வந்து இன்றைக்கி ஆஸ் ஆஃப் டுடே வந்து இட் இஸ் லைக் அரௌண்ட் 8 to 9 months அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் நாளைக்கே டிஃபிகல்ட்டி அதிகமாகுது, இல்லை பிட்காயின் ப்ரைஸ் கம்மியாகுது, இல்லை நம்மளோட ஏர்னிங்ஸ் கம்மியாகுது ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னா இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் ஆல்சோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட கிராஃபிக் கார்டு உங்களோட ரிக் எல்லாமே வந்து நீங்கள் 24 hours வந்து நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் இஷ்யூஸில் நானே அத்தனை வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதேமாரி வந்து இன்றைக்கி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய எல்லா ரிக்கும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டாட்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தெரியும் எத்தனை தடவை வந்து எத்தனை ரிக் வந்து டவுன் ஆகிருந்துச்சு. அது டவுன் ஆகிறது மட்டும் இல்லை, அது பவர் எடுத்துகிட்டே இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரிக் வந்து எவ்வளோ உங்களுக்கு அப் டைம் இருக்குதோ அதுதான் உங்களோட ஏர்னிங்ஸ். ஸோ அதனால் ரிக் வந்து அப்பப்போ டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து அண்ட் மோர் ஓவர் டவுன் ஆகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்ருக்கும், பட் எதுவும் மைண்ட் பண்ணாது. ஸோ அந்தமாரி இஷ்யூஸும் இருக்கும். ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ரைசர் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஹார்ட்வேர் இஷ்யூஸ்லாம் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்லாம் நீங்கள் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து ரிக் கேன் கம் பேக் ஆன்லைன். ஸோ அதுதான். அண்ட் ரெடிட் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் ரெடிட் யூஸ் பண்ணாமல் என்கிட்ட வந்து கேட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். நீங்கள் வந்து மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூ வில் கெட் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அதனால் ரெடிட் யூஸ் பண்ணுற ஹேபிட் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு வேறு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வந்து நிறைய கடைகளில் இருக்கிற அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து வந்துட்டு ஐ வில் மேக் அ வெரி குட் ரேப்போ. ஸோ அப்போ வந்து கிராஃபிக் கார்டு அங்கே வந்துச்சு அப்படின்னா யாரோ அங்கே ஒருத்தர் தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபீட் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்றைக்கி எத்தனை குவான்டிட்டி வந்துருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வந்து அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதையாக உனக்கு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்பப்போ ஒரு SMS அனுப்பிச்சோன்னா போதும். அவங்க சொல்லுவாங்க ஓகே இன்னும் 2 நாள் வருது, 3 நாள் ஒரு ஸ்டாக் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரப்போ வந்து அவங்க சைட்டில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து கால் பண்ணி அந்த ஸ்டோருக்கு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ which avoids lot of competition. அண்ட் செகண்ட் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா தே ஆர் அ வெரி குட் சோர்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து அவங்க டேரெக்டாக டீலர்ஸில் போய்ட்டு நிறைய குவான்டிட்டிஸ் வாங்குறதுனால இப்போ நான் எப்படி செய்கிறேன்னா இதே மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சில ஸ்டாக் வந்து அவங்களால எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இந்த 2005 2004 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பெரிஃபரல்ஸ் இருக்கும், ராசி பெரிஃபரல்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும், அங்கெல்லாம் டீலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் இருக்கும், ஆனால் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இருக்காது. பட் நீங்கள் காண்டாக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க சொல்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் ஓகே இந்த இன்டெல் இந்த போர்டு வந்திருக்கு, இந்த GPU வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி அதுக்கெலாம் வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட்
அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து ஃபேஸ்புக் அண்ட் ஈபே, ஃபேஸ்புக்கு, Gumtree, கிளாசிஃபைட்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கிராஃபிக் கார்டு வந்து போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுச்சு. இது வந்து RTX 3060 Ti. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இது ஆக்சுவலி தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இந்த கிராஃபிக் கார்டு எங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் காட்டுறேன். பட் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த 3060 Ti வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோக்கு வாங்குறேன்றது சொல்கிறேன். ஸோ 3060 Ti நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 3060 Ti. சரி, நம்ம ஏதோ ஒரு சைட்டுக்கு போவோம். இங்கே ஒருத்தங்க வச்சுருக்கான். ஸோ 3060 Ti. ஸோ 3060 Ti பார்த்திங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் பழைய ஸ்டாக் ரேட். இது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட யார்ட்டையுமே ஸ்டாக்கே இருக்குது, இப்போ ஸ்டாக்கே இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் எண்டு மட்டும்தான் இவங்க வச்சுருப்பாங்க எல்லா கடையிலுமே. அரௌண்ட் ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த 1500 இந்த ரேஞ்ச் மட்டும்தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாருங்கள், இந்த 3060 வந்து அரௌண்ட் 1700, 1500 அண்ட் ஸோ எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே பயங்கர விலை. இது என்ன வந்து இது வந்து MSI. ஸோ MSI இதே கிராஃபிக் கார்டு இருக்கான்னு பார்ப்போம். இது ASUS இது, ஐ திங்க் இது. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு வந்து இது வந்து எலிஜிபிள் ஃபார் $20 ஓவர். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு வந்து $1000. இது ஆக்சுவலி உங்கள் ஸ்டாக்கில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் கரண்ட்லி நோ ஸ்டாக். இது வந்து இந்த ப்ரைஸ் வந்து லைக் அரௌண்ட் 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடியான ப்ரைஸ் இது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3060 எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 1300, 1500 இது எல்லாம் இதோட ப்ரைஸ் தான். ஸோ நேத்திக்கு வந்து இது நம்ம வாங்கின ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200. மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து அந்த ப்ரைஸில் இப்போதைக்கு கிராஃபிக் கார்டு யாருமே விற்கிறது இல்லை. இது என்னென்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் சேம் அஸ் 3070. இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 3060யும் 3070 வந்து இட்ஸ் இன் பார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3070 வந்து 61 இல்லைனா 62 மெகா ஹேஷஸு அண்ட் 120 வாட்ஸு அண்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 0.53. ஸோ 3060 Ti பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் சேம் லைக் 60 மெகா ஹேஷஸ், லைக் ஒரு 1-2 மெகா ஹேஷ் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. அண்ட் பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ், ஆல்மோஸ்ட் த சேம். பட் ப்ரைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3060 Ti வந்து இட்ஸ் லாட் சீப்பர். ஏன்னா 3070 போட்டிங்கன்னா இப்போ வந்து ஏகப்பட்ட வேலை. 3070 வந்து இப்போதைக்கு நம்ம வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து லைக் அரௌண்ட் $1800, $1900 அந்த ரேஞ்சில் இருக்குது. 3060 மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அதுவும் கூட நீங்கள் இந்த LHRன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, விச் இஸ் லைக் த லோ ஹேஷ் ரேட் வெர்ஷன், அது லைட் ஹேஷ் ரேட் வெர்ஷன். ஸோ அதை நீங்கள் வாங்கிடாதீங்க. ஸோ அதை நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, அது வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். முக்கால்வாசி இந்த பாக்ஸில் எங்கேயாவது ரிட்டன் எழுதியிருப்பாங்க LHR அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, விச் இஸ் லைக் எ கம்ப்ளீட் கேம் ஒன்லி கிராஃபிக் கார்டு. மைனிங் யூஸ் பண்ண முடியாது. பட் அது இல்லைனா வந்து இட் இஸ் ஓகே. ஸோ ஃபார் இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த பெஸ்ட் கிராஃபிக் கார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3060 Ti அண்ட் 3070 இது ரெண்டும் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 3080 நான் வச்சுருக்கேன். 3080 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து 3080 வந்து பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 வாட்ஸ். அண்ட் இதோட ஹேஷ் ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் 98 to 100 ஹேஷ் ரேட். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 0.43. இந்த வேல்யூ தான் நீங்கள் மெயினாக பார்க்குறோம். ஏன்னா நம்ம கிராஃபிக் கார்டு ஹேஷ் ரேட் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக நீங்கள் ஃபேன் எக்ஸ்ட்ரா வைக்கணும், அது பவர் கன்சியூம் பண்ணும். ஈவன் கிராஃபிக் கார்டும் பார்த்தீங்கன்னா அதோட பவர் கன்சப்ஷனும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஓவரால் எஃபிஷியன்சி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 0.43 இது. வேறஸ் இது 3060 Tiயும் 3070 பார்த்தீங்கன்னா 0.53, 0.5, which is like really efficient. ஸோ அதனால் திஸ் இஸ் த பெஸ்ட் எஃபிஷியன்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ETH 2.0 பற்றி இன்னொரு அப்டேட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதில் என்னென்னா ப்ரிட்டி மச் வந்து ஆஸ் பர் நேத்திக்கு ஒரு 2-3 நாளைக்கு நடந்த பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து கோஃபவுண்டர் ஆஃப் எத்தேரியம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா early 2022 வந்து மர்ஜர் நடக்கும் அண்ட் பாசிட்டிவ்லி வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் வந்து எத்தேரியம் மைனிங் வந்து மே நாட் பி பாசிபிள் ஆஃப்டர் தட். ஏன்னா மர்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்றத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கிராஃபிக் கார்டு வச்சு மைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கான்செப்ட் வந்து வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து வில் டேக் ப்ரெசிடென்ஸ். நீங்கள் மைனிங் எத்தேரியம் 2.2 வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்க்கு. ஸோ அதனால் அதுக்குள்ளார உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து யூ லேர்ன் ஃப்ரம் இட். உங்களோட எக்ஸிஸ்டிங் மிஷினில் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கோங்க.
வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வேவ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அதாவது நீங்கள் 1 லேக் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த 1 லேக் ரிட்டர்னே வராது. நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட் பண்ணியிருப்பீங்க, நிறைய நாள் கிராஃபிக் கார்டு டவுன் ஆகிருக்கும், அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரெட்டிட்டு அதெல்லாம் பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு முக்கால்வாசி அதுக்கப்புறம் போய் கிளாஸிஃபைல விற்றுருவீங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோன் ரன் ஃபார் எவர் வித்தவுட் எனி இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ லுக் ஆஃப்டர் இட். ஆல்ரைட் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ், அண்ட் வில் see again in another video. Thank you so much.